அதிதி பிரவேந்திரனின் மீதிருந்த வெறுப்பில் எதிரில் நின்றிருந்த அர்ஜுனின் சட்டையை பிடித்து இழுத்து அவன் இதழிலே முத்தம் வைத்தாள். தான் பட்ட காயம் எவ்வளவு பெரிய வலி என்று பிரவேந்திரனும் அறிய வேண்டும் என்று எதை நினைத்து அதை செய்தாலோ உடைந்து கிடந்த அர்ஜுனன் இதயத்தை பெண்ணவள்தான் ஒட்ட வைத்தாள். அவனைக் கண்டாலே ஓடி ஒழியும் அவளுக்கு எங்கிருந்து வந்த தைரியமோ அவனின் சட்டையை பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுக்கும் அளவிற்கு கொண்டு வந்துவிட்டது. கண்களை மூடி அர்ஜுனன் இதழை தன் இதழால் பிடித்திருந்தவளுக்கு தாமதமாகத்தான் புரிந்தது. பிரவேந்திரன் மீது இருந்த கோபத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்யப் போகும் ஒருவனுக்கு இப்படி ஒரு வேலையை செய்து தன்னைத்தானே கீழ்த்தரப்படுத்திவிட்டோமோ என்று நினைத்தவள் தன்மேலே வெறுப்பு கொண்டாள். தன்மீது எழுந்த வெறுப்பும் பிரவேந்திரன் கொடுத்த ஏமாற்றமும் சேர்ந்து அவளின் மனதை ரணப்படுத்த கண்ணை மூடிக்கொண்டு அவனின் இதழை பிடித்திருந்தவள் வெறுப்பில் அவனின் இதழை ரத்தம் வரும் அளவிற்கு கடித்து வைத்தாள். அந்த வலியில் அர்ஜுனிடம் சில புருவ சுருக்கங்கள் கொண்டாலும் அவன் அவளை விளக்கவுமில்லை, வலியில் கத்தவுமில்லை. அவன் இதழை விட்ட அதிதி கண்களை திறக்காமலே அழுது கொண்டே அர்ஜுனன் மார்பில் முகம் புதைத்து விட்டாள். அவளுக்கு பிரவேந்திரனின் முகத்தையும் அர்ஜுனன் முகத்தையும் பார்ப்பதற்கு உடல் கூசி போனது. அவளுக்கு இருந்த அவமானத்தில் கொஞ்சம் கூட முகத்தில் வெளிச்சமே படாத அளவிற்கு அவன் மார்பில் முகத்தை பதித்தவள் தேம்பி அழ ஆரம்பித்தாள். கண்ணில் வெளிச்சம் சிக்கவில்லை என்றவுடன் யார் கண்ணிற்கும் தெரியமாட்டோம் என்று நினைத்துவிட்டாளோ என்னவோ குழந்தையைப் போல் சத்தம் போட்டு அழுதாள். அவள் விடும் கண்ணீருக்கு அவளுக்காக துடித்துக் கொண்டிருந்த அவனுக்குள்ளிருந்த இதயம் மட்டும்தான் ஆறுதலாக இருந்தது. அர்ஜுன் கையை உயர்த்தி அவளை அணைக்கப் போகும்போது அதிதியையும் அர்ஜுனையும் விலக்குவதற்காக கால்களை முன்னெடுத்து வைத்து கோபமாக வந்த பிரவேந்திரன் அதிதியை தொடவரும்போது அவளை அணைக்க சென்ற அர்ஜுனின் கை அவன் கையை பிடித்தது. அர்ஜுனின் கையிலிருந்த அவனது கையை அசைக்கக்கூட முடியாமல் அர்ஜுனை முறைத்துக் கொண்டிருந்தான். அர்ஜுன் அவன் கையோடு சேர்த்து அவனை பின்னால் தள்ளிவிட போதையிலிருந்த பிரவேந்திரன் தடுமாறிக்கொண்டு கீழே விழாமல் நின்றான். அர்ஜுனும் பிரவீந்திரனை பார்த்து முறைக்க பிரவீந்திரனுக்கு ஆசைக்காக அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை விட அர்ஜுனை பலி வாங்குவதற்காகவே அவளை அவனிடமிருந்து பறிக்க வேண்டும் என்று மனதில் சபதம் எடுத்துக் கொண்டிருந்தான். அங்கு ஓடிவந்த திவ்யா இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்துவிட்டு பிரவீந்திரனின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். அதிதி அவன் மீது சாய்ந்து அழுது கொண்டே இருந்தவள் அவனை விட்டு விலகி அவன் முகம் பார்க்க முடியாமல் தலை குனிந்து கொண்டு கூனிக் குறுகிக் கொண்டு நின்றிருந்தாள். அழுது கொண்டே கைகளை பிசைந்து கொண்டு தலைகுனிந்து நின்றிருக்கும் அவளை பார்த்தவன் அதிதி என்று அவன் சொல்ல வரும் முன்னரே அவள் அவனிடம் கையெடுத்து கும்பிட்டு, "என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்" என்று சொன்னாள். அர்ஜுன் சற்று திகைப்பாக, "என்ன தெரியாம பண்ணிட்டியா?" என்று நெற்றியில் சுருக்கம் விழ கண்களை சுருக்கி ஏதோ ஒரு குழப்பமாக கேட்க அவனின் புருவ முடிச்சுகளை பார்த்த அதிதி இங்கேயே நின்றால் அடித்து விடுவானோ என்ற பயத்தில், "என்னை மன்னிச்சிடுங்க சார், சத்தியமா இனிமே உங்க பக்கம் கூட வரமாட்டேன்" என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து ஓடிவிட்டாள். "ஏ அதிதி, நில்லு" என்று அவன் கத்த அவள் நின்றால் அந்த அரக்கன் என்ன செய்வானோ என்று தன் இரு காதுகளையும் பொத்தி பதறிக்கொண்டு ஓடினாள். அர்ஜுன் காதுகளை அடைத்துக்கொண்டு ஓடும் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே நின்றிருந்தான். அவன் இதழிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டுதான் இருந்தது. அதிதி அர்ஜுனுக்கு பயந்து வீட்டிற்கு செல்லாமல் யாழினி இருக்கும் ஹாஸ்டல் ரூமிற்கு வந்தாள். யாழினி அவளை பார்த்துவிட்டு, "அதிதி, நீ வந்துட்டியா? எங்க அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு" என்றாள். அதிதி புரியாமல், "என்ன விஷயம் யாழு?" என்று கேட்க, "எனக்கும் பாரிக்கும் நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு வீட்ல பெரிய பிரச்சனையே நடந்துடுச்சு. எங்க அப்பா சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. அப்போ வீட்டுக்குள்ள வந்த வசந்த் எங்க அப்பா அம்மா கிட்ட என்னென்னமோ சொன்னதை கேட்டு அவனுக்கும் எனக்கும் கல்யாணம்னு எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு" என்று சொல்லி யாழினி அழுதாள். அதிதி அவளின் தோளில் ஆறுதலாக கை வைத்து, "நான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கட்டுமா யாழு?" என்று சொல்ல, "வேண்டா அதிதி, என்ன கலங்கப்படுத்திட்டாருன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் பாரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றாரு. அவருக்கு விருப்பமில்லாம அவர் வாழ்க்கையை கெடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் வசந்தையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்" என்றாள். அப்போது சரியாக அவர்கள் இருக்கும் அறையின் கதவும் தட்டப்பட்டது. யாழினி சென்று கதவை திறந்து பார்க்க வெளியே வசந்த் போதையில் நின்று கொண்டிருந்தான். பெண்கள் விடுதிக்குள் இவன் எப்படி உள்ளே நுழைந்தான் என்றே அதிதிக்கும் யாழினிக்கும் தெரியாமல் விழிப்பிதுங்க அவனை பார்த்து கொண்டிருந்தனர். வசந்த் அவளை பார்த்து, "உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், என் கூட வா" என்றான். யாழினி அவனை பார்த்து பயந்து, "இத பாருங்க, இது லேடிஸ் ஹாஸ்டல், இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணக்கூடாது, இங்கிருந்து முதல்ல வெளியில போங்க" என்று சொன்னாள். வசந்த் அவளை பார்த்து, "நீ என் கூட வா, நான் போறேன்" என்று சொல்ல அதிதிக்குமே என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனின் உடையையும் அவன் முகத்தையும் பார்த்த மற்ற பெண்கள் அனைவரும் பயந்து கொண்டு அறைக்கு வெளியில் நின்று எட்டி பார்த்தனர். யாழினி இப்போது சற்று கோபமாக, "மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க" என்று சொல்லி கதவை மூடினாள்.
மீண்டும் வசந்த் கதவை தட்டினான். இம்முறை அதிதி கதவை திறந்து, ப்ளீஸ் இங்கிருந்து போயிடுங்க, பிரச்சனை பண்ணாதீங்க என்று சொல்லி கதவை மூடிவிட்டாள். ஆனால் வசந்த் விடாமல் கதவை தட்டிக்கொண்டே இருந்தான். யாழினி ஒரு தலையணையை எடுத்து அவள் காதில் வைத்துக்கொண்டு அழுதாள். சிறிது நேரத்தில் அந்த சத்தம் அடங்கிவிட அவன் சென்றுவிட்டான் என்று நினைத்து கொஞ்சம் நிம்மதி அடைந்தார்கள். ஆனால் மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்க அதிதிக்கும் யாழினிக்கும் உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. யாழினி சற்று தைரியத்தை கொண்டு வந்தவள் கதவருகில் கிடந்த செருப்பை எடுத்துக்கொண்டு கதவை திறந்தாள். கதவுக்கு வெளியில் பாரி நின்று கொண்டிருந்தான். அவளை செருப்புடன் பார்த்தவுடன் அவன் போய்ச்சிழந்து போய் நின்றான். யாழினி உடனே செருப்பை கீழே போட்டுவிட்டாள். சாரி, நீங்கன்னு எனக்கு தெரியாது என்று யாழினி சொல்ல, பரவாயில்ல யாழினி, நான் ஃபோன் பண்ணா நீ ஏன் எடுக்க மாட்டிக்கிற என்று கேட்டான். யாழினி தயக்கத்துடன், எனக்கு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சு என்று மெதுவான குரலில் சொன்னாள். பாரி அதிர்ந்தவன், யாழினி, நீ நிஜமாதான் சொல்றியா? அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னதென்னாச்சு என்று கேட்டான். அன்னிக்கு நீங்க என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணீங்க, அதுக்காக தான் தலையாட்டின என்றாள். பெருமூச்சு விட்ட பாரி, ஓ, அப்போ அன்னிக்கு என்னை கிஸ் பண்ணியே அதையும் நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் பண்ண வச்சனா என்று கேட்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேசாதீங்க, எனக்கு கல்யாணமாக போகுது என்றாள். பாரி அவளை பார்த்து, இப்போ ஒருத்தன் போறானே, அவனதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று கேட்டான். யாழினியும் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினாள். பாரி சலித்துக்கொண்டு, ச்ச யாழினி, அவன் பார்க்கவே குடிகார மாதிரி இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத என்றான். என் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும், கலங்கப்பட்ட என்ன அவன்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னான் என்றான். இம்முறை கோபப்பட்ட பாரி, விளையாடுறியா யாழினி, நான் ஒன்னும் தெரிஞ்சே அந்த தப்ப செய்யல, இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் உன்கிட்ட கெஞ்சிட்டு என்று பேச, அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு யாரும் வாழ்க்கை பிச்சை போட வேண்டாம் என்று யாழினியும் சொல்ல, பாரி பல்லை கடித்து கொண்டு, உனக்கு என்னடாண்டி பிரச்சனை, உன்னை தொட்ட முதல் ஆம்பளை எப்படி நானோ அதே மாதிரி நான் தொட்ட முதல் பொண்ணு நீதான், கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா உன்னை வாழ வைக்கணும்னு தானே கேக்குறேன், இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அந்த குடிகாரனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? நான் படிக்கலையா, நல்ல அழகா இல்லையா, இல்ல பணம்தான் இல்லையா, என்கிட்ட என்ன இல்லன்னு என்ன வேண்டான்னு சொல்ற என்று கோபமாக கேட்டான். அதிதி சண்டையின் வீரியத்தை புரிந்து கொண்டு, பாரியண்ணா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க என்று சொல்ல, இல்ல சிஸ்டர், இன்னைக்கு இவகிட்ட இருந்து ஒரு முடிவு தெரியாம நான் விடப்போறதில்ல என்று பாரி சொன்னான். யாழினி பொறுமையாக, இப்போ மட்டும் நீங்க இங்கிருந்து போகலனா நான் வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்றாள். கூப்பிடுடி, யார வேணாலும் கூப்பிடு, இந்த ஹாஸ்டலை கட்டிவிட்டவனே நான் தான், என்ன வந்து யார் கேள்வி கேட்கறாங்கன்னு நானும் பாக்குறேன் என்று பாரி சொல்லும்போதுதான் அவன் கல்லூரியின் உரிமையாளர் மகன் என்பது அவளுக்கு நினைவு வந்தது. யாழினி தலை குனிந்து நின்றிருக்க பாரி தனது கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டு, சொல்ல யாழினி, ஏன் உனக்கு என்ன பிடிக்கல என்று கேட்டான். நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர் என்றாள். அதனால வேலையை விட்டுட்டு வந்துடவா என்று அவனும் சற்று கடுமையாக கேட்டான். யாழினி அவனிடம், நான் சொல்றத கேளுங்க, நீங்க பெரிய பணக்காரர், நான் உங்களுக்கு எந்த வகையிலும் தகுதியில்ல, உங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு உங்க மேலேயே ஆசைப்படுறது ரொம்ப பேராசன்னு தோணுது, உங்க வசதிக்கும் என் வசதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது என்று யாழினி சொல்ல, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், எதுவும் வேணான்னு சொல்லி ரோட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டுமா என்றான். நான் அப்படி சொல்ல வரல, உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று யாழினி சொன்னாள். சரி, என் சொத்து எதுவுமே வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டுமா, இல்ல என் சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டுமா, அப்போ இந்த ஒண்ணுமில்லாதவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பியா யாழினி என்று கேட்டான். நீங்க ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறீங்க, எனக்கு தெரியும், என்ன தொட்டுட்டீங்களேன்னு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க, ஆனா அது போதையில உங்களுக்கு தெரியாம நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்போது உங்களை முழுசா ப்ளேம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கைய கெடுக்க எனக்கு விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க என்றாள். உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா யாருடி சொன்னா, உன்னை பிடிக்காம தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கைய அறுத்துப்பாங்களா, எனக்கும் உன் மேல லவ் இருக்கு யாழினி, அது எப்போ வந்ததுன்னெல்லாம் எனக்கு தெரியாது, டைம் நோட் பண்ணி வச்செல்லாம் என்னால லவ் பண்ண முடியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று பாரி சொன்னான். யாழினி முகத்தில் வெறும் குழப்பம் மட்டும்தான் நிலவியது. ஒரு கணம் உறைந்து போய் அவனை பார்த்தாள். வானில் பறப்பது போன்ற உணர்வா இல்லை பூமியின் ஆழத்தில் புதைவது போன்ற உணர்வா அவளால் பிரித்தறிய முடியவில்லை. யாருக்குதான் தோன்றாது, தனக்கு பிடித்தவருக்கு தன்னை பிடிக்கும் என்று சொல்லும்போது அந்த உணர்வை எப்படிதான் சொல்வது? தனக்குள் எழுந்த மாற்றத்தை தூக்கி போட்டுவிட்டு, இல்ல சார், நானும் என் அக்கா மாதிரி ஏமாற தயாரா இல்ல, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல, இங்கிருந்து போயிடுங்க என்று சொல்லி கதவை மூட வர அதை மூட விடாமல் கை வைத்து தடுத்தவன், உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு மட்டும் சொல்லு, நான் போயிடுறேன்
என்று சொல்லி பாரி நிற்க, மனதை கல்லாக்கிய யாழினி, எனக்கு உங்கள பிடிக்காது, எனக்கு வசந்த் தான் பிடிச்சிருக்கு, போதுமா, போங்க இங்கிருந்து என்று சொல்லி கதவை அடைத்தவள் கீழே மண்டியிட்டு கதறி அழுதாள். வெளியிலிருந்த பாரி கதவை தட்டி பார்த்தான். ஆனால் திறக்கவில்லை. வெளியில் நின்ற பாரி, அதிதி, நீயாவது அவகிட்ட சொல்லி புரியவை என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்க, யாழினியே முடிவெடுக்கட்டும் என்று அதிதி ஒதுங்கி நின்றாள். சிறிது நேரத்தில் பாரியும் அங்கிருந்து சென்றுவிட்டான். அதிதி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க, யாழினி அவளிடம், அதிதி, என்ன தப்பா எடுத்துக்காத, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ வீட்டுக்கு போ ப்ளீஸ் என்றாள். அதிதிக்கு அவளை தனியாக விட்டு செல்ல பயம். யாரும் இல்லாத நேரத்தில் அவள் ஏதேனும் தவறான முடிவை எடுத்து விடுவாளோ என்று யோசித்தவள் அவளையும் தொல்லை செய்ய விரும்பாமல் வெளியே வந்து பாரிக்கு ஃபோன் செய்து சொல்ல, அவன் அந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு ஃபோன் செய்து அவளை கவனமாக பார்த்து கொள்ள சொன்னான். அதன் பிறகுதான் அதிதி நிம்மதியாக வீட்டிற்கு சென்றாள். அதிதி வீட்டிற்குள் நுழைய, வீட்டிலுள்ள அரக்கன் அவ்வளவு எளிதில் அவளை விடுபவனா? அவள் மனதில் பயம் குடியேறியது. வீட்டில் உள்ளே நுழைந்தது முதல் போர்க்களத்தில் இராணுவ வீரர் எதிரிகளுக்கு தெரியாமல் பதுங்கி பதுங்கி அவர்கள் இடத்தை நெருங்குவது போல அதிதி அர்ஜுன் இருக்கிறானா என்று பார்த்து கொண்டே பதுங்கி அவன் கண்ணில் சிக்காமல் அறைக்குள் வந்த வேகத்தில் கதவை மூடி தாழிட்டாள். திரும்பி கதவின் மீது சாய்ந்து பெருமூச்சு விட்டு கண்ணை திறந்து பார்க்க, மாரடைப்பு வராத குறைதான். அர்ஜுன் அவள் கட்டிலில் அமர்ந்து அவள் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். அவள் நிற்பதை அவன் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவள் அறைக்குள் வந்தது அவனுக்கு தெரியுமா தெரியாதா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. அதிதி பயந்து சத்தமில்லாமல் மீண்டும் கதவை திறந்து வெளியே செல்ல நினைக்க, அதிதி, இங்க வா என்று அவன் குரல் வந்தது. வந்ததை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் போல என்று நினைத்தவள் மெதுவாக அவனிடம் சென்று நின்றாள். பயத்தில் அவள் போட்டிருந்த சுடிதாரின் ஷாலை கையில் பிடித்து கசக்கியபடிதான் நின்றிருந்தாள். அர்ஜுன் அவளை நிமிர்ந்து பார்த்து, எதுக்காக இப்படி பண்ண என்று சொல்லி தன் உதட்டை அவன் காட்ட, அவன் உதட்டை அதிதி பார்த்தாள். மதியம் அவனுக்கு முத்தம் கொடுப்பதாக நினைத்து பிரவேந்திரன் மீது இருந்த கோபத்தில் அவனின் உதட்டை கடித்து வைத்த காயம் அப்படியே இருந்தது. அவனின் இளஞ்சிவப்பு உதட்டிற்கு கருஞ்சிவப்பு நிறம் கொண்ட அந்த காயம் தெளிவாகவே எடுத்துக்காட்டியது. அதிதி பயத்தில் எச்சிலை விழுங்கிக் கொண்டு அவனை பார்க்க, அவள் முகத்தைக் கண்டவனுக்கு உள்ளுக்குள் சிரிப்புதான் வந்தது. அர்ஜுன் அவளை பார்த்து, இந்த காயத்துக்கு மருந்தும் நீதான் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு ஆயின்ட்மெண்ட்டை எடுத்து அவள் முன் வைக்க, அதிதி தயத்துடன் அதை எடுத்து அவனின் இதழில் வைக்கப் போக, ஒரு நிமிஷம், இந்த ஆயின்ட்மெண்ட்டை பாய்க்குள்ள போகாத மாதிரி கரெக்டா போட்டுவிடு என்று சொல்ல, அதிதி நடுங்கும் கைகளால் மருந்தை எடுத்து அவன் உதடருகில் கொண்டு செல்ல, அவள் கை மேலும் நடுங்கியது. காயத்தை உற்று நோக்கி மருந்து போடுபவளுக்கு எப்போது அவன் முகத்துக்கு இவ்வளவு அருகில் வந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அர்ஜுன் மெய்மருந்து அவளை பார்த்து கொண்டிருக்க, அவன் உதட்டிற்கு மருந்து போட்டு கொண்டிருந்தவளும் அதை புரிந்து அவனை பார்க்க, அவன் கண்ணில் அவளுக்கு தெரிந்த மாற்றம். இப்போதெல்லாம் அதிதிக்கு அர்ஜுன் வித்தியாசமாகத்தான் தெரிகிறான். அவளுக்கான ஒரு அக்கறை அவன் விழியின் ஓரமிருப்பதை உணர்ந்தாள். யாரை நல்லவன் என்று நினைத்தாலோ அவன் இன்று துரோகியாக மாறியிருக்கிறான். யாரை எதிரி என்று நினைத்தாலோ அவன் இன்று அவளுக்காக அவன் சொந்த குடும்பத்தையே எதிர்த்து நிற்கிறான். அதிதியால் தன் விதியை தன்னாலே கணிக்க முடியவில்லை. நதி போகும் பாதை போல அவள் வாழ்க்கையும் பயணித்தது. அதிதியின் கண்களும் அர்ஜுனின் கண்களும் ஒருவரையொருவர் தழுவிக்கொள்ள, அர்ஜுனுக்கு எப்போது இவளை உரிமையாக தொடும் நாள் வரும் என்றுதான் இருந்தது. தனக்குள்ளிருக்கும் அதே உணர்வு அவளுக்குள்ளும் எப்போது வரும்? அதிதி தன்னை பயத்தில் பார்ப்பது மாறி தன்னை ஆசையாக காதலாக பார்க்கும் நாள் எப்போது வரும் என்றெல்லாம் அவன் மனம் தவித்தது. அர்ஜுனின் ஏக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே போனது. அதிதி அர்ஜுனின் பார்வையில் வித்தியாசத்தைக் கண்டவள், சார், நீங்க உங்க ரூமுக்கு போறீங்களா என்று கேட்டாள். அர்ஜுன் பதிலேதும் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க, அதிதி பயத்துடன் தான் இருந்தாள். அர்ஜுன் அவளின் பின்னந்தலையை பிடித்து தன் முகத்தருகே கொண்டு வந்தவன், உன்னோடது எதுவுமே எனக்கு வேண்டாம் அதிதி, நீ கொடுத்தத நீயே வாங்கிக்கோ என்று சொல்லி சொல்லி அவளின் இதழில் முத்தம் கொடுத்தான். அதிதியின் இதழ் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதோடு அவன் நிற்கவில்லை. அர்ஜுனின் கைகள் அவளிடம் அத்தமீற துடித்தது. அர்ஜுன் தன் கைகளுக்கு கட்டுப்பாடு போட முடியாமல் சற்று தளர்க்க, அடுத்த நிமிடம் அவன் கை அவளின் உடலில் இருந்தது. அவளின் இதழில் இதழ் பதித்தபடியே அவனின் கைகள் அவள் உடலில் பல இடங்களில் ஊடுருவி செல்ல, பெண்ணவளோ துடித்து போனாள்.
கத்தக்கூட முடியாமல் அவளின் இதழை பிடித்திருந்தான் அர்ஜுன். அவளை படுக்கையில் கிடத்தி அவள் மீது படர்ந்து கொண்டவனின் மனம், இப்போவே அவளை தன்னவளாக மாற்றிக்கொள் என அவனை தொல்லை செய்ய அர்ஜுனின் கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து கொண்டே போனது. அதிதி அவனை விலக்க முடியாமல் அவனிடத்தில் போராடிக் கொண்டிருந்தாள்.